சென்னையின் கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. விலை சரிவால் அதிகாலை முதலே சந்தையில் மக்கள் கூட்டம் அலைமோதியதுடன் வரத்து அதிகரிப்பால் இந்த விலை குறைவு தொடரும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னையின் கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் இன்று காய்கறிகளின் விலை பொதுமக்களுக்கு சற்று நிம்மதி அளிக்கும் வகையில் காணப்பட்டது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் மற்றும் தக்காளி தலா 100 கிலோ ரூபாய் 100 என்ற சலுகை விலையில் விற்பனை செய்யப்பட்டதால் அதிகாலை முதலே ஏராளமான மக்கள் சந்தைக்கு திரண்டு காய்கறிகளை வாங்கி சென்றனர். மூட்டையாக காய்கறிகளை வாங்கிச் சென்ற காட்சி சந்தையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விலை குறைந்த காய்கறிகளில் பரங்கிக்காய் 1 கிலோ ரூபாய் 8, வாழைக்காய் ரூபாய் 6, உருளைக்கிழங்கு ரூபாய் 15, மாங்காய் ரூபாய் 20, வெள்ளரிக்காய் ரூபாய் 30, வள்ளிக்கிழங்கு ரூபாய் 30, சேப்பங்கிழங்கு ரூபாய் 30, சுரக்காய் ரூபாய் 30, வெங்காயம் ரூபாய் 30 மற்றும் பச்சை தக்காளி 3 கிலோ ரூபாய் 100 என்ற விலையில் விற்பனையானது. இந்த விலை நிலவரம் இல்லத்தரசிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் பீட்ரூட் ரூபாய் 40, சௌச்சௌ ரூபாய் 40, கத்திரிக்காய் ரூபாய் 40 முதல் ரூபாய் 60 வரை, வெண்டைக்காய் ரூபாய் 50, பாவக்காய் ரூபாய் 50, சின்ன வெங்காயம் ரூபாய் 50, அவரைக்காய் ரூபாய் 50 மற்றும் கோஸ் ரூபாய் 50 என்ற விலையில் கிடைத்தன. நடுத்தர விலையில் கேரட் ரூபாய் 70, குடைமிளகாய் ரூபாய் 70, எலுமிச்சை ரூபாய் 80, பீன்ஸ் ரூபாய் 100, முருங்கைக்காய் ரூபாய் 100 மற்றும் இஞ்சி ரூபாய் 130 என விற்பனை செய்யப்பட்டது. சந்தையில் அதிக விலை கொண்ட பொருட்களில் காலிஃப்ளவர் ஒரு மூட்டை ரூபாய் 180க்கு விற்பனையாகியது. அதே சமயம் பேபி கார்ன் ரூபாய் 40, சிப்ஸ் தயாரிப்புக்கான உருளைக்கிழங்கு ரூபாய் 35 என விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. வெங்காயம் மற்றும் தக்காளி விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் சில்லறை சந்தைகளிலும் அதன் தாக்கம் அடுத்த சில நாட்களில் காணப்படும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது மழை பாதிப்பு குறைந்திருப்பதும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலிருந்தும் காய்கறி வரத்து அதிகரித்திருப்பதும் விலை சரிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் குறைந்த விலையில் கிடைப்பதை அறிந்த பொதுமக்கள் அதிகளவில் வந்து வாங்கிச் சென்றதால் இன்று சந்தை வழக்கத்தை விட மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. குடும்ப செலவை குறைக்க விரும்பும் பலரும் வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை ஒரே நேரத்தில் வாங்கிச் சென்றனர். தற்போதைய விலை நிலவரம் தொடர்ந்தால் இல்லத்தரசிகளின் மாதாந்திர மளிகை செலவிலும் கணிசமான அளவு குறைவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.